Taste the Daily. சங்கராபுரம் அருகே நிலத்தகராறில் மூதாட்டியை காவல் உதவி ஆய்வாளர் அவதூறாக பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டத்திற்குட்பட்ட புதுப்பேட்டை கிராமத்தில் வசிப்பவர் சின்ன பொண்ணு. இவரது நிலம் தொடர்பான புகாரில் கடந்த 5ஆம் தேதி சின்ன பொண்ணுவிடம் விசாரிக்க சென்ற வட பொன்பரப்பி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகம் சின்ன பொண்ணுவை ஆபாச வார்த்தைகளால் வசைபாடியுள்ளார். அந்த ஆடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை கண்ட பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்கள், காவல்துறையினர் மற்றும் கட்சி பிரமுகர்கள் என யாருக்கும் அடிப்படை நாகரிகம் கூட தெரியவில்லையே என விமர்சிக்கின்றனர். லஞ்சம் பேசுவா சும்மா போலீஸ்கிட்ட நான் வந்து லஞ்சம் வாங்கணும்னு பேசினா முகரை உடச்சு கடாச்சிருவேன். யார்கிட்ட பேசுற நீ? ஊர்ல பேசுற மாதிரி பேசி பாக்குறியா? உன் புதுப்பேட்டையில பாதி பேர் சொந்தக்காரங்க ஊரை விட்டு உடக்க சொல்லுவான். ஓட கிடையாது. நீ டிராக்டர் வச்சு ஓட்டுற தடுத்து எத்தார போட்டுருவோம். நீ போடுறீங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டார லாரி மற்றும் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்து காலவரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குவாரிகளில் எம்சான், பிசான், ஜல்லிக்கற்கள் ஆகியவற்றிற்கு அதிக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும், கிரஷர்களில் லாரிகளில் ஏற்றப்படும் பொருட்களுக்கு முறையாக டிரான்சிட் பாஸ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் இப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் திருவாமூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வகுப்பறை கட்டுமான பணியின் போது மதில் சுவர் திடீரென இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நபார்டு வங்கியின் திட்டத்தின் கீழ் ரூபாய் 76 லட்சத்தில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டுவதற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டிய போது மதில் சுவர் இடிந்து விழுந்த நிலையில் அருகில் உள்ள வீடுகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் இதை போன்ற சரியான திட்டமிடாத பணிகளால் மக்கள் பணம் வீணடிக்கப்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணம் பேருந்து நிலையம் ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாவதால் பயணிகள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். காவேரிப்பட்டணம் பேருந்து நிலைய வளாகத்திற்குள்ளேயே தள்ளுவண்டி கடைகள், தலைசுமை கடைகள் மற்றும் ஏராளமான இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்படுகிறது. இதனால் காவேரிப்பட்டணம் பேருந்து நிலையத்தில் பேருந்து நிறுத்தும் இடம் சுருங்கி பேருந்துகள் நிறுத்த முடியாத அவலம் நாள்தோறும் நிகழ்கிறது. இதனால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர்.